அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என் கூட மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. என்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்காக 4 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க. அதுக்கப்புறம் நானாகவே உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணதுனால எனக்கு பாஸ்ன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க. ஒரு நாள் எனக்கே தெரியாமல் கோபத்தில் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டேன். அதை அப்படியே நாயகன் கமல் அளவுக்கு பில்டப் பண்ணி ஊருக்குள்ளே இருக்கிற கடையில் எல்லாம் என் பேரை சொல்லி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க. ஆனால் அவன் என் கோவத்தை பார்த்ததும் ஸ்பாட்லேயே உச்சா போயிட்டான். அவன் போன உச்சாவால் நீங்கள் என்னை கோச்சாவாக பில்டப் பண்ணிட்டீங்க. அதில் என்ன தப்பு கோச்சா? தப்பு இல்லைடா. ஆனால் எப்போ எங்கே எவன் நான் உச்சா போகிற அளவுக்கு என்ன அடிக்க போகிறான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பில்டப் தேவையா? கோச்சா, பில்டப் பண்ணலன்னா நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாது. கோச்சா, உன்னை பார்த்து உச்சா பணம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த கோவையவே பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தவன். அதனால தான் அவன் இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் உங்களோட கோபம். உங்கள் கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது கோச்சா. டேய், எனக்கு என்னமோ இது நல்லதா படலடா. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு பார்க்குறேன். கோச்சா, கோபம் தான் உன்னோட பலமே. நீ கோபத்தை மட்டும் எப்போவுமே குறைக்கக்கூடாது. ஏண்டா, ஏதாவது ஒரு பிரச்சனையில் எவனாவது அடிக்க வரையில் கோபம் வராமல் போயிட்டா என்னடா பண்ணுறது? அது எப்படி கோச்சா வராமல் போகும்? எல்லாம் வரும். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் திருடின ஒருத்தனை பொட்டிக்கடை முன்னாடி போட்டு பொலன்னு பொழந்தீங்களே, அப்போ எப்படி கோபம் வந்துச்சு? டாஸ்மார்க்கில் ஒருத்தன் நம்ம ஊறுகாயை தொட்டு நக்கினப்ப கோபத்தில் அவனுக்கு என்ன புரட்டுனீங்க? அந்த கோபம் எங்கேருந்து வந்தது? ஹோட்டலில் சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொல்லி சப்ளைலேருந்து ஓனர் வரைக்கும் ஒரு ஓட்டுனீங்களே, அப்போது கோபம் எங்கேருந்து வந்தது? ஆஹா, அங்கங்கே எக்குத்தப்பா வந்த எல்லா கோபத்தையும் இவனுங்க ஒன்றா சேர்த்து என்ன கோச்சாவாக ஆக்கி படாத பாடுபடுத்துகிறானுங்களே ஐயா. டேய், நடந்த வரைக்கும் போதுண்டா. எல்லாரும் மொத்தமாக திருந்திடலாம்டா. முடியாது கோச்சா, நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்பி போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும். டேய், நாம் எங்கடா வந்தோம்? ஒரே ஊரில் தானடா இருக்கோம். டேய், சினிமா பார்த்து ரொம்ப மாறி போயிட்டீங்கடா. நீங்கள் திருந்திட்டா முதல்ல எங்களை தான் போடுவானுங்க. ஆமாம் கோச்சா, இந்த கோவம் மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் கோச்சா. இந்த கோவையவே நீங்கள் ஒரு கலக்குன்னு கோச்சா. டேய், கோவம் என்ன காரக்குழம்பா சாம்பாரா? கரண்டியை விட்டு கலக்குன்னு கலக்கிறதுக்கு நமக்கு மேலே பெத்த ரவுடிங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்கடா. ஆனால் அத்தனை ரவுடியும் உங்கள் கோபத்துக்கு ஈடாக மாட்டாங்க கோச்சா. ஆஹா, விட்ட மாற்றான்கள் ஐயா. என்னோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கே தெரியல கோச்சா. நீ சொன்னிய கோச்சா, பெத்த ரவுடிங்க அவங்கக்கிட்ட நீ மோதணும் கோச்சா. இவனுங்க நம்மளை காவு கொடுக்காம விடமாட்டாங்க போல இருக்கே ஐயா. ரவுடிக்கான ஒரு சின்ன தகுதி கூட நம்மக்கிட்ட இல்லையே ஐயா. ஆனால் இவனுங்க நம்மளை வச்சு வேறு கணக்கு போடுறாங்க. சரி, போட்டு பார்த்துருவோம். நம்மக்கிட்ட தான் கோபம் இருக்கு, அது போதாதா என்ன? என்ன கோச்சா பயங்கரமாக யோசிக்கிறீங்க? முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி சிரிச்ச மேனிக்கே இருக்கிறது? சீரியஸாக வேண்டாமா? இனிமே தான் இந்த கோவை இந்த கோச்சாவை முழுசாக பார்க்க போகுது. எல்லாருமே முழுசாக தான் கோச்சா உங்களை பார்த்துருக்காங்க. ஆஹா, நாம் காமெடியாக பேசுனா ரவுடின்னு சொல்கிறாங்க, ரவுடியாக பேசுனா காமெடியாக ஆக்கிடுறாங்க இல்லையா. கோச்சாங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவனுங்க கூட எப்படி தான் குப்பை கொட்ட போகிறானோ.